பீஸ்ல என்ன பார்த்தா நான் தான் பெஸ்ட்னு உனக்கு தோணுமா? தேஜு, என்ன மன்னிச்சிடு. பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து நீ என்ன செய்ய போறேன்னு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்க. நான் பாவம் பண்ணியிருக்கேன். உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு அருகதை இல்லை. ஏன் சுயநலத்துக்காக இப்படி செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப நான் உணர்றேன். இப்ப நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நாளையில இருந்து நான் ஜோதி பிரியாவை மீட் பண்ணவே மாட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஏத்துக்கு தேஜு. ப்ளீஸ் தேஜு, என்ன மன்னிச்சிட்டு தேஜு. ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு. இப்படி எல்லாம் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு பாத்தியா? போட்டீங்க. ஏண்டே, நீ படிச்ச பொண்ணு தானே. ஒரு பையன் ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்களை லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும்ட்டு யோசிக்க மாட்டான். அதுவும் நானு எவ்வளவு யோசிச்சிருப்பேன். இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? உன்கிட்ட 1500 கோடி சொத்து இருக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் நீ பொம்பளை. ஒண்ணுமே இல்லாட்டியும் கூட நான் ஆம்பளை. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இங்க பார், இந்த ஜோதி பிரியால யார் பெஸ்ட்னு எனக்கு தோணுதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்டி? அப்புறம் ஏன்டா இவ்வளவு தூரம் வந்தேன்னு பாக்குறியா? எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லத்தான் வந்தேன். என்ன மாதிரி பசங்க எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி பயங்கரமா யோசிப்போம். ஆனா இறங்கிட்டோம் மவள யோசிக்க மாட்டோம். ரவுண்டு கட்டி அடிப்போம். என்னமோ சொன்னியே, என்னது? என்ன 2 பீஸ்ல பார்த்தா நான் தான் பெஸ்ட்னு தோணுமா? ஐயோ ஐயோ, போடி டுபுக்கு. நீ 2 பீஸ்ல வந்தாலும் சரி, சிங்கிள் பீஸ்ல வந்தாலும் சரி, நீ ஒரு டம்மி பீஸ். முதல்ல பொம்பளையா லட்சணமா சேலையா கட்டிக்க. வரேன். ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்களை லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும்ட்டு யோசிக்க மாட்டான். வெயிட், எங்க போற? உங்க அண்ணன்ட்ட சொல்ல போறியா? என்ன நடந்துரும்? 40 ஆளுங்களை அனுப்புவாரு, அவங்க அடிப்பாங்க. அடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அடி, நீ அடிக்கிற அடியோட வலி அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா? எவ்வளோ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணா. ஏன் அந்த ஸ்மார்ட்னஸ் நம்மள்ட்ட இல்லையா? இப்ப நான் என்ன செய்யணும்? நாளைக்கு அவனை மீட் பண்ணும்போது நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல மீட் பண்ணு. புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு போ. அவன் ரூட்லயே போ. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோமோன்னு பயமா இருக்கு கார்த்திக். என்ன சொன்ன? திடீர்னு எங்க அண்ணன் நம்ம காதல ஒத்துக்க மாட்டேன்ட்டாருன்னு சொல்ல. இல்ல கார்த்திக், திடீர்னு என் அண்ணா நம்ம காதல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சந்தோஷப்படுவான், ஆனா காட்டிக்க மாட்டான். மூஞ்சி நல்லா பாவமா வச்சுக்கிட்டு நான் வேணா உங்க அண்ணன் வந்து பேசட்டுமான்னு கேட்பான். நான் வேணா உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசட்டுமா ஜோதி? வேணான்னு சொல்லு. வேணா கார்த்திக், யார் பேசினாலும் எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லு. அவர் யார் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாரு. நாம என்ன பண்ணலான்னு கேட்பான். நாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா அவர் முன்னாடி போய் நின்னா வேற வழி இல்லாம ஒத்துப்பாருன்னு சொல்லு. ஐயோ இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லு. கல்யாணம் வேண்டான்னு அவன் சொல்லும் போது தலையில இருக்கிற பூவை பிச்சுட்டு அழு. அத்தத பப்ளிக் பாத்துப்பாங்க. நாம எப்படி பண்ணக்கூடாது? எப்படி? கல்யாணம் பண்ணிக்கலாம். திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ஜோதி பாக்குற? நாமே காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க தானே? பண்ணிக்கலாம். மாலையை கழுத்துமா உங்க அண்ணன் முன்னாடி போய் நின்னா என்ன பண்ணுவாரு? வேற வழி இல்லாம ஒத்துப்பாரு. அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் நல்லா தள்ளி போட வேணாம். நாளைக்கே நல்ல நாள். நாளைக்கு காலைல 6 மணிக்கு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ரெடியா இரு. ஓகே, மூவி பிளான் கேன்சல். பை. ஜோதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த பூவும் சேலையும் சூப்பர் காம்பினேஷன்.
எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்க. பை. வாட்? என்ன வாட்? என்ன பேச சொன்ன எல்லா டயலாகையும் அவன் கூலா பேசிட்டு போறான். நாளைக்கு காலையில 6 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேங்கிறான். எனக்கு பயமா இருக்கு தேஜு. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யூ ரிலாக்ஸ் ஜோதி. அவன் ஏதோ ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன ஆக்ட் பண்றான்? ஒருவேளை நாளைக்கு காலையில 6 மணிக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டா? நோ சான்ஸ். அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில அவனே ஃபோன் பண்ணி இங்க மாட்டிக்கிட்டேன் அங்க பிரச்சனைன்னு ஏதாவது சொல்லுவான். என்ன யோசிக்கிற? என்ன நம்பு, அவன் வரமாட்டான். போய் நிம்மதியா இரு.